வணக்கம், நான் விக்னேஷன். வெல்கம் பேக். இந்த ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட்டை பொறுத்தளவுக்கு ட்ரம்ப் பத்தின ஆல்ரெடி ஒரு டெட்லைன் பத்தின கொடுத்து வச்சிருந்தாரு. இந்த நம்ம வெட்னஸ்டே, அதாவது நாளைக்குள்ள ஈரான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணலைன்னா அங்க இருக்கிற ஈரான்ல இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா நரகமா மாத்திருவேன் அப்படின்னு சொல்ற அந்த ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல இப்போ உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தான். அப்படிப்பட்ட ட்ரம்ப்பை பார்த்தீங்கன்னா கொச்சையான வார்த்தைகள், இப்படி பேசவே கூடாது அப்படின்னு நம்மளாம் எதிர்பார்க்கக்கூடிய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ஈரானை பார்த்தீங்கன்னா திட்டி வச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம வெனிசுலால இருக்கிற நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்போட உருவ பொம்மை எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்க்கலாம், நானும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியா இருப்பேன். மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லைன் கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க இந்த டேட்டுக்குள்ள ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதே ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நேற்று ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மெயினான அந்த சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டேக்குள்ள ஓப்பன் பண்ணணும் சொல்லிட்டு, அதாவது இன்னைக்கு டியூஸ்டே பார்த்தீங்கன்னா பவர் பிளான் டே அண்ட் பிரிட்ஜ் டே, அங்க இருக்கிற ஈரான்ல இருக்கிற முக்கியமான பவர் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடிச்சு நொறுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல அங்கிருந்து முக்கியமான பிரிட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒய் இந்த பவர் பிளான்ட்டும் பிரிட்ஜஸும் பார்த்தீங்கன்னா, பவர் பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ரிசர்ச் பர்பஸுக்காக இருக்கட்டும், நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பிளான்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உதவிட்டு இருக்கு. ஈரான்ல மட்டும் கிடையாது, இந்தியாவிலும் உட்பட வேர்ல்டு வைட்ல இருக்கிற எல்லா பவர் பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா முக்கியமானது அதுக்காகத்தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல நான் கை வைப்பேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட்ல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஈரான்ல இருக்கிற முக்கியமான பிரிட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு உடைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரிட்ஜ் தாண்டா பரவாயில்ல அப்படின்னோம்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துட்டோம்னா ராமேஸ்வரத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் தான் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு வைட்ல இருக்கிற நிறைய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜால தான் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட பிரிட்ஜ் அவங்க இடிச்சிட்டாங்க, உடச்சிட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் கூட பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. அவங்க பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்கும். ஸோ அதனால பிரிட்ஜையும் பார்த்தீங்கன்னா நான் டார்கெட் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமான ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அதை நம்ம இந்த வீடியோல சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டு தேர் வில் பி நத்திங் லைக் இட் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா ஈரான்ல எதுவுமே இருக்காது, அந்த ஈரானை பார்த்தீங்கன்னா நான் முழுக்க தரமட்டமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட்ல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கடைசியா பிரேஸ் டு பி அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒரு எகத்தாளமா ஒரு இஸ்லாமை பார்த்தீங்கன்னா ஒரு கலாய்க்கிற விதமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்வீட்டை பாத்தீங்கன்னா முடிச்சு கடைசியில டொனால்ட் ஜே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி இந்த ட்வீட்டை பாத்தீங்கன்னா போட்டு முடிச்சிருக்காரு. சோ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் இந்த ஹிஸ்டரியிலே எந்த ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கிற ஒரு ஆளும் பார்த்தீங்கன்னா பேசியிருக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் இப்போ இந்த வாரில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டெட்லைன் பார்த்தீங்கன்னா எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே 8 PM EST, அதாவது டியூஸ்டே நீங்க இப்போ பார்க்குற நைட் 8 மணி கிடையாது, நாளைக்கு காலையில நம்மளுக்கு 5:30 மணி அப்படிங்கும் போது தான் ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா 8 PM. ஸோ அவங்களுக்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9.5 hours பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல தான் பார்த்தீங்கன்னா நான் அடிப்பேன். கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஒரு பெரிய நியூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வார் பத்தின இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி போறதுக்கு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தை தான் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அந்த ட்வீட்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதுக்கு ஈரான் பாத்தீங்கன்னா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் இந்த மாதிரி ட்வீட் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண கிடையாது. ஈரான்ல இருக்கிற ஒரு முக்கியமான சிட்டி, அதாவது அவங்க கேபிட்டல் சிட்டியான டெஹ்ரான்ல அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பில் போர்டு வச்சிருக்காங்க. இப்போ எல்லா இடத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரத்துக்கு பில் போர்டு வைக்கிற மாதிரி அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பில் போர்டு வச்சிருக்காங்க. அந்த பில் போர்டுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற மாதிரி அங்க இருக்கிற அமெரிக்கால இருக்கிற ஏர்கிராப்டா இருக்கட்டும், அங்க இருக்கிற சப்மரீன்ஸா இருக்கட்டும், ஷிப்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடத்த பாத்தீங்கன்னா ட்ரம்ப் பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம். மெயினா ஈரான் அடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அனுப்பிச்சிருக்காரு. அதெல்லாம் IRGC கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு நெட்டு போட்டு வளைச்சு கையில வச்சிருக்கிற மாதிரி. ஸோ லிட்டரலி பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரோல் மெட்டீரியலா பாத்தீங்கன்னா ஈரான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி ட்ரம்ப்புக்கு பாத்தீங்கன்னா இது மூலியமா பாத்தீங்கன்னா ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் அங்க இருக்கிற ஈரான் மீடியா என்ன கவர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 24 hours, அதாவது இந்த வீடியோ நீங்க இன்னைக்கு பாக்குறீங்கன்னா மண்டே அந்த டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஷிப்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து பாஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஈரான் மீடியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கேட்கலாம் எதுக்கு இந்த மெயினா கவர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் நீங்க ரீஓபன் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காரு. இந்த நியூஸ் மூலியமா ஈரான் என்ன சொல்ல வராங்க பார்த்தா, நாங்க இன்னும் க்ளோஸே பண்ண கிடையாது, நீங்க எதுக்கு மறுபடியும் ரீஓபன் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க எதான் பாருங்க எல்லா ஷிப்ஸையும் பாத்தீங்கன்னா விட்டுட்டு தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்ற விதமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு 15 ஷிப்ஸ் பாத்தீங்கன்னா பாஸ் த்ரூ ஆகி போட்டிருக்கு. வித் பர்மிஷன் பாத்தீங்கன்னா ஈரானும் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கு. இதுல நம்ம இந்தியன் ஷிப்ஸும் பாத்தீங்கன்னா அடங்கும். ஆனாலும் இன்னுமே பாத்தீங்கன்னா US
அது இல்லாமல் இஸ்ரேல் அவங்களோட ஃப்ரெண்ட்லி நாடுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆக படலன்னு சொல்லி ஈரானை பற்றினா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா ஈரான்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஆர்மிஸா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஆர்மி பேஸா இருக்கட்டும், இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பத்தின டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இஸ்ரேல் சைடு போனோம்னா இஸ்ரேல் மெயினா எதை டார்கெட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஐஆர்ஜிசில இருக்கிற முக்கியமான தலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி தூக்கி இருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல நிறைய கவர் பண்ணிருப்போம், நிறைய தலைகளை பாத்தீங்கன்னா தூக்கி வச்சிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியா மறுபடியும் பாத்தீங்கன்னா ஈரான்ல இருக்கிற ஒரு முக்கியமான மேஜர் ஜெனரலை பாத்தீங்கன்னா தூக்கி இருக்கிறாங்க இஸ்ரேல். அது யாருன்னு பாத்தீங்கன்னா மேஜர் ஜெனரல் மதீத் கஜினி அப்படிங்கிற ஒரு ஆளை பாத்தீங்கன்னா நேத்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பாத்தீங்கன்னா தூக்கி இருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான இஸ்ரேல் காட்ஸ் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, IRGC intelligence chief மஜித் கடினி was killed by US and Israel strike அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரிலேட்டடா வேற என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் பாத்தீங்கன்னா முக்கியமா அங்க இருக்கிற ஆயில் ரிஃபைனரியா இருக்கட்டும், ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டீல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீறினா இன்னுமே பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேல் காட்ஸ். அதையொட்டி என்ன அனௌன்ஸ் பண்ணிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஈரான்ல இருக்கிற தேசிய உள்கட்டமைப்பு பாத்தீங்கன்னா நசுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரான்ல இருக்கிற டெரரிஸ்ட் ரெஜிம், அதாவது தீவிரவாத ஆட்சியையும், அது மட்டும் இல்லாம அங்கிருந்து இஸ்ரேலுக்கு அனுப்புற தீவிரவாதத்தையும் நாங்க பாத்தீங்கன்னா தீ கொண்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான இஸ்ரேல் காட்ஸ் பத்தினா சொல்லியிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா ஈரானும் டெஹ்ரானும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆமா, எங்க மேஜர் ஜெனரலை பத்தினா இவங்க கொண்டுட்டாங்க, கில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி நியூஸ் பத்தினா கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது மூலியமா இஸ்ரேல் பாத்தீங்கன்னா அடிச்சது மூலியமா ஈரான்ல எத்தனை பேர் இறந்திருப்பாங்க, முக்கியமான தலைகள் பத்தினா கிட்டத்தட்ட 7 முக்கியமான தலைகள் பத்தினா இறந்திருக்கிறாங்க. சோ அது யாருன்னு பாத்தீங்கன்னா அலி காமினி, நம்ம சொன்ன மாதிரி சுப்ரீம் லீடர். செகண்ட் பாத்தீங்கன்னா அலி லாரிஜனி அப்படிங்கிற ஒரு சீஃப் ஆர்மர் டிஃபென்ஸ். தேர்ட் பாத்தீங்கன்னா அலி ஷர்கானி. ஃபோர்த் பாத்தீங்கன்னா முகமது புக்பூர், இவரு பாத்தீங்கன்னா IRGC கமாண்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்துல் ரஹீம் முஷாவி அப்படிங்கிற இவரு சீஃப் ஆஃப் ஆர்மர்டு ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசீஸ் நசிசாதி, அவரு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர். கடைசியா பாத்தீங்கன்னா மேஜர் ஜெனரல் மதீத் கதினி அப்படிங்கிற இவரையும் பாத்தீங்கன்னா கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 பேர்த்த பத்தி தான் கொண்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஈரான்ல இருக்கிற அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா காலி ஆகுது, இதெல்லாம் காலி ஆகுது நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஈரான்ல முக்கியமா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு இன்டைரக்டா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரான் சிவில் எக்கனாமி. அதாவது ஈரானியோட ஒவ்வொரு சிவிலியன்ஸும் பாத்தீங்கன்னா அவங்களோட எக்கனாமியை பத்தின லூஸ் பண்ணிட்டு வராங்க. நமக்கு எல்லாமே தெரியும், வார்னாலே பாத்தீங்கன்னா அவங்க எக்கனாமி பத்தின லூஸ் ஆகும் அப்படின்னு. ஆனாலும் அங்க இருக்கிற ஈரான்ல இருக்கிற மிலிட்டரி பாத்தீங்கன்னா இன்னும் எக்கனாமியில பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஈரான்ல இன்னுமே பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. சோ அது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒரு ஸ்டாட்டோட உங்களுக்கு நான் சொல்றேன். ஈரான்ல 1 kg வீட் ஃபிளாரோட விலை பாத்தீங்கன்னா 72,000 இருந்து 1,93,000 ரியால் கிட்ட இருக்குது. சோ அது மட்டும் இல்லாம இந்தியாவோட ஒரு ருப்பி பாத்தீங்கன்னா ஈரான்ல எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 14,167 ரியால் பாத்தீங்கன்னா ஈரான்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஃபிளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். சோ இந்தியாவோட இன்ஃபிளேஷன் ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆனுவலி 3.2%. அதாவது இப்ப நான் என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா, நான் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு நான் வாங்குறேன்னா, அடுத்த வருஷம் அதே ஆப்பிள் பாத்தீங்கன்னா 103 ரூபாய்க்கு நிற்கும். அப்போ என்கிட்ட அந்த 100 ரூபாங்கிறது நான் மறுபடியும் 3 ரூபாய் ஏற்றணும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன். அதாவது பணம் என்னமோ 100 ரூபா தான், அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 97 ரூபா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா 3.21% தான் பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் ரேட்டு. இப்போ ஈரான்ல எவ்வளவு இன்ஃபிளேஷன் ரேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 50.6% பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் ரேட் பாத்தீங்கன்னா ஈரான்ல ஹை ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு ரியால் அப்படிங்கிறது நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 ரியால் சமம் தான். ஸோ இப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு டார்க் சைடு தான் பார்த்தீங்கன்னா ஈரான்ல இந்த வார் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம இது எப்படி இந்தியாவை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்ல 797 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்குது. அது மட்டும் இல்லாம நிப்டி 50ல பார்த்தீங்கன்னா 204 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்குது. ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா டவுன்ல தான் போயிட்டு இருக்குது. ஸோ இது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, வேர்ல்டு வைட்ல இருக்கிற எல்லா ஷேர் மார்க்கெட்டுக்கும் இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஈரான்ல இருக்கிற ஒவ்வொரு சிவிலியனும் பாத்தீங்கன்னா இதனால அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. சோ இதை விட்டுட்டு அப்படியே நம்ம வெனிசுலா அந்த பக்கம் போனோம்னா, வெனிசுலா பாத்தீங்கன்னா இப்ப ஈஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸ்டர் அப்படின்னு நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த முட்டையில பெயிண்ட் அடிக்கிறது, முட்டையை ரோல் பண்றது, இந்த மாதிரி. சோ அதுல குறிப்பிட்ட ரிச்சுவல்ஸ் ஏதோ இருக்கு போல. அங்க ஏதோ ஒரு சாத்தான் மாதிரி ஒரு டிமாண்ட் மாதிரி ஒரு பொம்மையை போட்டு எரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பத்தி சரியா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ அப்படிப்பட்ட அந்த ரிச்சுவல் பண்ணும்போது இப்போ யாரை போட்டு எரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வெனிசுலால
ட்ரம்ப்பும் நெத்தன்யாவு, அதாவது இஸ்ரேலோட பிஎம் நெத்தன்யாவு, அவங்களோட பொம்மையை போட்டு 2 பேர்த்து பொம்மையும் போட்டு அங்க போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் வெனிசுவேலா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ ஒரு வார் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தது ஈரானுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு அங்க இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதன் ரிலேட்டடா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியான ஆள் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு அப்டேட் இருந்தால் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Vignesh. Bye.